புஷ்பா 2 முதல் நாள் வசூல் உண்மையிலே ஒரு வரலாறு படைச்சிருக்குங்க. இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸு, ஹிந்தியில் என்னங்க இவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலையுமே சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு கண்ட்ரியில் எவ்வளோ முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ புஷ்பா 2 என்னென்ன சாதனையை முறியடிச்சிருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சாதனை கிட்ட சேர்த்து வச்சுருக்குங்க. இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நான் தேடி பொறுக்கி ஒரு 10 சாதனையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் அமரன் படத்தோட வசூல், அப்புறம் ஹிந்தியில் சில படங்கள், தெலுங்கில் சில படங்கள், எல்லா படத்தோட வசூலையுமே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஒரு ஆடியோ கெஸ் த டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஆடியோ, என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. சினிமாவில் தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக எடுக்கிறவன் அழுகணும். நான் அழுது 35 வருஷம் ஆச்சு. ஆமாங்க, ஜிகர் தண்டா தான். அதில் சங்கிலி முருகன் நம்ம சித்தார்த்துக்கிட்ட சொல்லுவார், நானும் படம் எடுக்க தான் வந்தேன், என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லுவார், ஒரு குருவம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்லும்போது சினிமாவை பற்றி ஒன்று சொல்லுவார். அதை தான் நேற்று கெஸ் த டைலாகாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், சிவராம் பிரபு, தனுஷிகா, ஹரிஹரன் பி, அப்புறம் கோவிந்த் சிம்பு அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம், ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரான ஒரு படத்தோட ஃப்ரேமு. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் கலெக்ஷன் வேறு எந்த படத்துக்குமே வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி வந்த பாகுபலி 2, RRR எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்கு, அதே நேரத்தில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்கள். மோனா 2 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 32 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 7 நாளில் 17,76 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு $439 மில்லியன், $3,700 கோடிக்கு மேலே இது மட்டுமே வருது. பட்ஜெட் $150 மில்லியன். ஆல்ரெடி இந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டருங்க, வேறு லெவல் ஹிட்டு. அப்புறம் ஜீப்ரா திரைப்படத்தோட Day 14 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடி இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பைரதி ரணகள் இந்த படத்தோட 21வது நாள் வசூல் கர்நாடகாவில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 20 கோடியே 30 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்ததாக சூக்ஷமதர்ஷினி அந்த படத்தோட Day 14 கேரளாவில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 25 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 45 கோடியே 50 லட்சம். ஒரு சரியான பிளாக் பஸ்டருங்க இந்த படம் சூக்ஷமதர்ஷினி அப்படிங்கிற படம். அப்புறம் சிங்கம் அகைன் இந்த படத்தோட Day 35 இந்தியாவில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன்னா நேற்று புஷ்பா 2 ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இந்தியாவில் 296 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 371 கோடியே 69 லட்சம். அப்புறம் புல்புல்லையா 3 இந்த படத்தோட Day 35 இதுவுமே கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக 5 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 309 கோடியே 11 லட்சமும், 392 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கேன். அப்புறம் சபர்மதி ரிப்போர்ட் ஆக்சுவலாக இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 21வது நாள் இந்தியாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். 35 கோடியே 1 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 38 கோடியே 12 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சொர்க்கவாசல் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 18 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 5 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 2 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அமரன் 36வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 159 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 340 கோடியே 65 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மகாராஜா படத்தோட சைனா கலெக்ஷன் 7வது நாள் வசூல் சைனாவில் நேற்று 7வது நாள் 3.3 மில்லியன் சைனீஸ் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு 3 கோடியே 84 லட்சம். ஸோ டோட்டலாக 36.15 மில்லியன் சைனீஸ் கரன்சி, 42 கோடியே 11 லட்சம் இந்த படம் நம்ம ஒரு காசு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணது சேர்த்து வச்சு பார்த்தா 150 கோடி இந்த படத்தோட வசூல் டோட்டலாக வேர்ல்டு வைடு வந்திருக்கு. ஸோ 150 கோடியை கடந்திருக்கு மகாராஜா திரைப்படம் ஆஃப்டர் சைனா ரிலீஸ் 1 வீக் அப்புறம். ஸோ இப்போ புஷ்பா 2 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் கலெக்ஷன் எந்தெந்த நாட்டில் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸ்ஏல $4.1 மில்லியன் இது 34 கோடிக்கு மேலே வருதுங்க. நான் சொல்கிறது ப்ரீமியர் ப்ளஸ் Day 1 சேர்த்து. கனடாவில் $335K இது 2 கோடியே 81 லட்சம்.
யூகேல 485K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 5,37,00,000. ஆஸ்திரேலியாவில் 653K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3,74,00,000 வருது. கல்ஃப் கண்ட்ரீஸில் 1.55 மில்லியன் US டாலர்ஸ், இது வந்து 13 கோடி கிட்ட வருது. ஸோ ஜெர்மனியில் 110K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 98 லட்சம். மலேசியாவில் 385K மலேசியன் ரிங்கிட்ஸு, இது வந்து 80 லட்சம். சிங்கப்பூரில் 120K சிங்கப்பூர் டாலர்ஸ், இது வந்து 77 லட்சம். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 65 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஸ்ரீலங்கன் ருப்பியில். இது நம்ம ஊர் காசுக்கு 18 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் இந்த படம் வந்து 210K US டாலர்ஸ், 1,76,00,000. ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் 125K US டாலர்ஸ், இது வந்து 1,05 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த யூரோப்பு, ஏஷியா, நம்ம சொன்ன நாடுகள் இல்லாமல் இந்த படம் வந்து 635K US டாலர்ஸ், இது வந்து 5,33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ டோட்டலாக 8.38 மில்லியன் US டாலர்ஸ் டே 1ல் ஓவர்சீஸில் மட்டும் 70 கோடியை கடந்து வந்து வசூல் பண்ணியிருக்கு. 70,23 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையுமே அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க. வேறு லெவல் கலெக்ஷன். இன்றைக்கி கூட ஒரு சரியான ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு, வேறு லெவல் ரிப்போர்ட்டு. அப்புறம் புஷ்பா 2 இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் டோட்டலாக வேர்ல்டு வைடு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 10,85 லட்சம். இதுதான் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கிராசர் ஒரு தெலுங்கு ஃபில்மோட கலெக்ஷன் டே 1 பொறுத்த வரையும். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 85,65 லட்சம் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கர்நாடகாவில் 17,08 லட்சம். கேரளாவில் 6,50 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 80,65 லட்சம். ஓவர்சீஸில் 70,23 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 270 கோடியை கடந்திருக்கு, 270,96 லட்சம். ஸோ இப்போ நான் சொல்கிற ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் வட்டாரத்துலேருந்து நிறையா இடத்துல இருந்து நிறையா விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு எர்லி எஸ்டிமேட்டாக கூட இருக்கலாம், அதாவது சில மாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம முக்கியமாக வந்து இது ப்ரொடியூசர் ஃபிகரோட, இப்போ ப்ரொடியூசர் ஃபிகர் இது 260 கோடின்னு கூட சொல்லலாம், இல்லை 300 கோடின்னு கூட சொல்லலாம். அது மாற்றம் ஏற்படும். நம்ம சொல்கிறதுலேருந்து கண்டிப்பாக அந்த ட்ரேட் நம்பர்லேருந்து ப்ரொடியூசரோட நம்பர் மாற்றமாக இருக்கும். அதை வந்து நான் இப்போது உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். அப்புறம் இந்த 270 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட் டே 1 கிராசர் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்ன கலெக்ஷன் இந்த படம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கலெக்ஷன்ஸில் பிக்கஸ்ட் வேர்ல்டு வைடு ஓப்பனிங் ஃபார் அன் இந்தியன் ஃபிலிம், அதாவது இந்தியாவிலே ஹையஸ்ட் ஓப்பனிங் இதுதான். இதுக்கு முன்னாடி இருந்த பாகுபலி, RRR அப்படிங்கிற எல்லா திரைப்படத்தோட வசூலையும் முறியடிச்சிருச்சு. அப்புறம் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்தியாவில் மட்டும் ஓவர்சீஸ் இல்லாமல் இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் ஹையஸ்ட் கிராசர் இப்போ இந்த படம் தான் 200 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன்று. அப்புறம் இன்னொரு சாதனை என்னென்னா 200 crore இந்தியாவில் மட்டுமே 200 crore ஓப்பனிங் அப்படிங்கிறது இந்த படம் மட்டும்தான். இது 3வது சாதனை. 4வது ஃபஸ்ட்டு ஃபிலிம் டு earn 50+ crore நெட் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. அதாவது இப்போ நான் சொன்னேன்ல கலெக்ஷன் ஹிந்தி பெல்ட்டில், அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 80 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 85 கோடின்னு, இந்த 2 இடத்துலையுமே இந்த படம் வந்து 50+ நெட் எடுத்திருக்கு. அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் டு கலெக்ட் 2 ரீஜியன், அதாவது 2 டெரிட்டரியில் வந்து 50+ crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பிக்கஸ்ட் ஓவர்சீஸ் ஓப்பனிங் ஃபார் அன் இந்தியன் மூவி 2024. இந்த வருஷத்திலே ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஓப்பனிங் டேல கல்கியோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்புறம் சவுத் இந்தியன் ஃபிலிம்லேயே இதுதான் வந்து ஹிந்தி பெல்ட்டில் அதிக கலெக்டிங் ஓப்பனிங்கில். ஸோ அப்புறம் இந்தியிலே ஹையஸ்ட் ஓப்பனிங்கும் இதுதான். நான் சொல்கிறது ஹிந்தி படங்களை கூட ஜவான் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பிரேக் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த படம் தாங்க சிங்கிள் டேல 200+ crore வேர்ல்டு வைடு எடுத்திருக்கு. இதை சொல்லும் போதே உங்களுக்கு இல்லையே இதுக்கு முன்னாடி RRRலாம் எடுத்திருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சிங்கிள் டே நாட் ப்ரீமியர், அதாவது அதுக்கு முன்னாடி போடுவாங்கள்ல ப்ரீமியர் USA, கனடா, UKலாம் இங்கே கூட போட்டாங்களே. ஆக்சுவலாக ப்ரீமியர்லேயே இது வந்து இங்கே இந்தியாவிலே 12 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவே பெரிய விஷயம். ஆனால் அந்த ப்ரீமியர் சேர்க்காம வெறும் சிங்கிள் டே, இந்த ஓப்பனிங் டே, இந்த சிங்கிள் டே 1 இருக்குல்ல, இந்த ப்ரீமியரை சேர்க்காம அதில் மட்டுமே இந்த படம் 200 கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. முக்கியமான சாதனை. அதாவது இது வந்து குறிப்பிடத்தக்கது. 2021 தான் இந்த விஷயமே ஆரம்பிச்சிருக்காங்க. புக் மை ஷோவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு இவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு இந்த படம், 24 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு பார்ப்பீங்களா. இந்த 1 ஹவர் அப்படிங்கிறத 2021 அப்புறம் தான் புக் மை ஷோவில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா 2021 மேலேன்னு சொல்லாமல்
இல்லை அதுக்கு முன்னாடி படங்கள் வந்த படங்கள் ஏதாவது அப்படி புக் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா பாகுபலி 2 அது மேபி பண்ணியிருக்கலாம். ஆனால் 2021 தான் இந்த ஒரு ஃபீச்சர் புக் மை ஷோவில் விட்டுருக்காங்க. அதில் 100K + டிக்கெட்ஸ் ஒன்லி ஒன் மூவி புஷ்பா 2 இன் 1 hour. நான்லாம் யோசிச்சு கூட பார்க்க ஏன்னா 1 லட்சம் டிக்கெட்டு 1 ஹவர்லையா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலு. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறையா சாதனைகள் இருக்குது இந்த படத்துக்கு, எக்கச்சக்கமான சாதனைகளை முறியடிச்சிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், டிக்கெட்டு ப்ரைஸு 3000 ரூபா 4000 ரூபாய்க்குலாம் விற்றுருக்காங்க. ப்ரீமியர் டிக்கெட்டாக இருக்கட்டும், டே 1 டிக்கெட்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விலைக்கு போயிருக்கு. இவ்வளோ வந்தது இல்லை நம்மளுக்கு, ஹையஸ்ட்டு ஃபுட்ஃபால் மட்டும் வரவே இல்லை. ஸோ அப்படின்னா அதிக விலைக்கு விற்று அதிக கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அது கிளியராக தெரியுது. இது ஒரு டேட்டா தான், இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஃபேக்ட், இதை நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஹையஸ்ட்டு ஃபுட்ஃபால் வரல, மீதி எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. ஹையஸ்ட்டு ஃபுட்ஃபால் ஆன் ஓப்பனிங் டே அப்படிங்கிறது மட்டும் வரல. மேபி அது பாகுபலி 2க்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் டே 1 ஒரு சரியான சம்பவம் பண்ணிடுச்சு. டே 2 டே 3 எப்படி வரப்போகுது, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது. டே 2 டே 3யுமே ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு, நாளை கழிச்சலாமே. ஸோ டே 2 டே 3 இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது, இதை தாண்டி இந்த படம் 1230 240 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமையும், இல்லைனா தோல்வி படம். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா இந்த படத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.